தன்னை புகழாது. அன்பு தன்னை புகழாது. 1 கொரிந்தியர் 13:4. அன்பு தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளுவதில்லை, விளம்பரம் தேடுவதில்லை. அன்புள்ளவர்கள் பேர் புகழை எதிர்பாராமல் பின்னணியில் மறைந்திருந்து நன்மை செய்து கொண்டே இருப்பார்கள். நாட்டுக்கோழியானது ஒரு முட்டையிட்டுவிட்டால் போதும், கொக்கரித்து சத்தமிட்டு அரை மணி நேரம் ஆர்ப்பாட்டம் செய்துவிடும். ஆனால் வாத்தை பாருங்கள், கோழியை விட பெரிய முட்டையிட்டாலும் பெருமை பாராட்டாமல் அமைதியாய் இருக்கும். வேதம் சொல்லுகிறது, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தராலே புகழப்படுகிறவனே உத்தமன். 2 கொரிந்தியர் 10:17-18. அன்புள்ள இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார், குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கினார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். பல வேளைகளில் நன்மை பெற்றவர்களிடம் அதை யாருக்கும் அறிவிக்கவே வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். ஜனங்கள் அவரை ராஜாவாக்க எண்ணிருக்கையில் அவர்கள் மத்தியிலிருந்து மறைந்து போனார். தற்புகழை விரும்பாத அன்பின் நேசர் அவர். தன்னை புகழாத அன்பு இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அந்த அன்புதான் அவரை பரலோகத்தை விட்டு பூமிக்கு கொண்டு வந்தது. கிறிஸ்துவின் அன்பு பாவங்களும் துரோகங்களும் நிறைந்த மக்கள் மத்தியில் அவரை கொண்டு வந்தது. கிறிஸ்துவின் அன்பு அவரை அடிமையின் ரூபமெடுக்கச் செய்தது. அந்த அன்பு பாவிகளாகிய நம்மை மீட்டதினால் நாம் அழிந்து போகிற ஆத்மாக்களை மீட்க எந்த தியாகமும் செய்ய ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஜான் ஸ்மித் என்ற ஊழியர் ஒருபோதும் புகழை எதிர்பார்க்கவில்லை. ஒருமுறை அவர் தன் நெஞ்சில் அடித்து கொண்டு, தெளிவான பாதையை கர்த்தர் எனக்கு அருளினார். அழிந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களின் விலையை காண்பதால் என் இருதயம் நொறுங்கி கொண்டிருக்கிறது. ஆத்மாக்கள் இரட்சிப்படைய கூடாதாகில் நான் உயிர் வாழ்ந்தும் பிரயோஜனமில்லை. ஆம் கர்த்தாவே, ஆத்மாக்களை தாரும், அல்லது நான் மடிந்து போகிறேன் என்று கதறி கதறி அழுதாராம். திரும்பி வரக்கூடாத அக்கினி கடலுக்கு நேராக எவ்வித உணர்வுமின்றி உல்லாசமாய் சென்று கொண்டிருக்கும் ஆத்மாக்களின் நிலையை காணும் கண்களையும், அவர்களை நோக்கி அன்பின் கர்சனையோடு நடக்கும் பாதங்களையும் கர்த்தர் நமக்கு தந்தருளுவாராக. கர்த்தர் தாமே தேவ அன்பினால் நம் நினைவுகள், சிந்தைகள், செயல்கள் எல்லாவற்றையும் நிரப்புவாராக. கல்வாரி அன்பை உயர்த்தி காட்டி ஆத்ம ஆதாயம் செய்யும் கிருபைகளை தந்தருளுவாராக. கிறிஸ்துவின் அன்பை உண்மையாய் ருசித்தவர்களின் உள்ளங்களில் அழிந்து போகும் ஆத்மாக்களை குறித்த பாரமும் கவலையும் எப்பொழுதும் ஒரு பாரச்சுமை போல அழுத்தி கொண்டே இருக்கும். அங்கு தற்புகழ்ச்சிக்கு இடமில்லை. தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் அன்பு உங்களை நெருக்கி ஏவட்டும். நினைவிற்கு, நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தரென்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரன் என்றும் பிரசங்கிக்கிறோம். 2 கொரிந்தியர் 4:5.